கிந்தோட்டை வரலாற்றிலே நாட்டு வைத்தியம் என்னும் வகையில் மர்ஹூம்களாகிய மஹ்மூது பரியாரி, பளீல் பரியாரி, மொம்மனிபா பரியாரி என்போரின் சங்கிலி தொடர்போன்ற காலம் சிறப்புக்குரியது என்று முன்னவர்களால் சொல்லப்படுவதுண்டு. அதற்கு பிற்பட்ட காலத்தில் அலோபதி என்னும் ஆங்கில முறை வைத்தியம் என உருவானவர்களில் மர்ஹூம் டாக்டர் ஹம்சா, மர்ஹூம் டாக்டர் சவாஹிர், டாக்டர் ஜிப்ரி என்போர்தான் நினைவுக்கு வருவார்கள். இனி நம்ம காலத்திலும் அலசி பார்த்தோம் என்றால் கிந்தோட்டை குறுந்துவத்தை முன்னாள் ஆசிரியர் மர்ஹூம் சத்தார் அவர்களின் மகனும் மகளுமாகிய மாத்தறை மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் முகம்மது சஹ்ரான் அவர்களையும், பதுளை மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் பாத்திமா சிபானா அவர்களையும், கிந்தோட்டை குறுந்துவத்தை முன்னாள் ஆசிரியர் அப்துல் ஹக்கீம் அவர்களின் இரு மகன்மார்களான நுவரெலிய மாவட்ட மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் முகம்மது ஃபஸ்லான் அவர்களையும், கராப்பிட்டிய மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் முகம்மது ஃபஹ்ரான் அவர்களையும், கிந்தோட்டை சந்தி எமிசடெம் பதுர்தீன் அவர்களின் மகள் மாத்தறை மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் சப்னா அவர்களையும், கிந்தோட்டை குறுந்துவத்தை மர்ஹூம் சத்தார் ஹாஜியாரின் பேத்தியும் மர்ஹூம் ஜலாலுத்தீன் அவர்களின் மகளுமாகிய அமெரிக்காவில் பணிபுரியும் டாக்டர் பாத்திமா ஜலாலுத்தீன் அவர்களையும், கிந்தோட்டை குறுந்துவத்தை ஜலால்தீன் ஹாஜியாரின் மகள் காலி மஹமூதரை மருத்துவமனையில் பணிபுரியும் பாத்திமா சுலைஹா அவர்களையும், கிந்தோட்டை சந்தி முன்னாள் ஆசிரியர் மர்ஹூம் சபீன் ஹாஜியாரின் பேத்திமாரும் ஜவுபர் ஹாஜியாரின் மகள்மாரும் ஆகிய லண்டன் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் நுசைகா ஜவுபர் அவர்களையும், ஆஸ்திரேலியா கெம்பரா மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் நிஸ்ரின் அவர்களையும், ஆஸ்திரேலியா மெல்பர்ன் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் ஆயிஷா ஜவுபர் அவர்களையும் எங்களூர் மண்வாசனை கொண்ட டாக்டர்ஸ்மார் என வரிசைப்படுத்திக் கொள்ளலாம். எங்களூரில் குடியிருக்கும் டாக்டர் அல்ஹாஜ் எல் ஷாஜஹான் அவர்களும் குறிப்பிடப்பட வேண்டியவர்தான். எப்படியானாலும் இந்த டாக்டர்மார்களின் வரிசையிலே இணைந்து கொள்ளவுள்ள இன்னொரு நம்பிக்கை நட்சத்திரம் கிந்தோட்டை குறுந்துவத்தை MS முகம்மது அவர்களின் மகன் முகம்மது அப்துல் மாலிக் அவர்கள்தான். முகம்மது அப்துல் மாலிக் அவர்கள் காலி கிந்தோட்டை சாஹிரா தேசிய பாடசாலையில் தன் ஆரம்ப கல்வியை தொடர்ந்து உயர்கல்வியை கெக்குலுகொல்லை தேசிய பாடசாலையில் முடித்து காலி மல்ஹருசுல்ஹியா தேசிய பாடசாலையூடாக 2023 அட்வான்ஸ் லெவல் உயர்தர பரீட்சைக்கு உள்ளாகி தேறி வைத்தியத்துறைக்காக பல்கலைக்கழகத்திற்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆகவே ஊரிலே பெருமைப்பட்டுக் கொள்ளும் நிகழ்வுகளில் இதுவும் உள்ளடக்கம். ஆனாலும் நாங்கள் சொல்ல வரும் விஷயம் வேறு. இதே நேரத்தில் கெக்குலுகொல்லை தேசிய பாடசாலையிலிருந்து 270 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளார்கள் என்பது பற்றித்தான். அது பற்றி தேர்வாகிய 270 பிள்ளைகளுடன் சாதாரண தர பரீட்சையில் 9A எடுத்த பிள்ளைகளுடனும் என்றான 280 பிள்ளைகளுக்குமான பாராட்டு வைபவத்தில் கெக்குலுகொல்லை தேசிய பாடசாலையின் கௌரவ அதிபரின் வாயாலேயே சொல்ல கேட்டோம் நாங்கள். நீங்களும் கேளுங்கள். சுமார் 280 மாணவர்கள் பரிசளிப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வைத்தியத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட சுமார் 80 மாணவர்களும், அதே போன்று பொறியியல் துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட சுமார் 30 மாணவர்களும், அதே போன்று பல் வைத்தியத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட சுமார் 7 மாணவர்கள், அதே போன்று பயோசயின்ஸ்ல தெரிவு செய்யப்பட்ட சுமார் 70 மாணவர்கள், உயிரியல் விஞ்ஞான பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 70 மாணவர்கள், அதே போன்று பௌதிக விஞ்ஞான பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 30 மாணவர்கள், அதே போன்று தொழில்நுட்ப பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 32 மாணவர்கள், வணிக பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 2 மாணவர்கள், அதே போன்று கலைத்துறையில் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 10 மாணவர்களாக மொத்தம் 200, அதே போன்று சாதாரண தரத்தில் 9A சித்தி பெற்ற சுமார் 10 மாணவர்கள் என மொத்தமாக 280 மாணவர்கள் இன்றைய தினம் பரிசில் பெற காத்திருக்கின்றார்கள். அத்தனை மாணவர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நேரத்தை கருத்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. வசனம். இன்னுமே கெக்குலுகொல்லை தேசிய பாடசாலை 100 கொண்டாடும் காலத்தை அடையவில்லை. 100 கொண்டாடிய நாங்களோ கொரோனா காலம், அறகலைய காலம் என்று எதையோ இயலாமைக்கு சுண்ணாம்பு பூசிக்கொள்ளும் அளவுக்கு எங்கள் பாடசாலையை ஆக்கிக் கொண்டது எப்படி? அதிபர் தூரநோக்கு என்று குரல் எழுப்பும் அபிவிருத்தி சபை உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், வகுப்பிலே பாடத்தை முடிக்காமல் வீட்டிலும் வியூசன் கொடுத்து பணம் கறப்பவர்கள், பழைய மாணவர் சங்கத்தினர்கள், எல்லாவற்றுக்கும் தலையாட்டி கொண்டிருக்கும் பெற்றோர்கள், அதிகாலை விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் படிப்பு என்று மனித ரோபோக்கள் போலாகியிருக்கும் மாணவர்கள் என்றான இவர்களில் பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார்?
உங்கள் பதில் எவ்வாறாக அமைந்தாலும் உதயத்தை காண நாங்கள் மேற்கு திசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பது மட்டும்தான் எங்கள் பதில். உண்மையும் இதுதான். இது சில பேருக்கு விளங்கும், சில பேருக்கு விளங்க சுணங்கும், இன்னும் பல பேருக்கு சுணங்கினாலும் விளங்காது. தொப்பி சரியாக இருக்குதென்று எவர் போட்டுக்கொண்டாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை. பிரதி ஆக்கமும் ஒழுங்கமைப்பும் அஹமட் சரீப். ஆலோசனையும் ஒலிப்பதிவும் அல்ஹாஜ் பக்கீர் தீன்சீர். தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ். இன்ஷா அல்லாஹ். இன்னொரு பதிவிலும் சந்திக்கும் எதிர்பார்ப்புடன் வாசித்த நான் கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர்.